ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான மினி விளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி தாங்க. இட்லி எப்படி புசு புசுன்னு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் உளுந்து போடுவேன். நான் 2 கிலோ அரிசி போட்டிருந்தேன். நான் 1/2 கிலோ உளுந்தாவே போட்டுட்டேன். இந்த மாதிரி பொங்கி வரணும். பார்த்தீங்கன்னா நான் காலையிலேயே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் எங்கள் வீட்டுக்கார் வரும்போது மிஷினில் கொடுத்து நான் அரைச்சி வச்சுக்குவேன். எங்கள் வீட்டில் முதல்ல கிரைண்டர் இருந்தது, அது கெட்டு போச்சு. அதுக்கப்புறமா நான் கிரைண்டர் வைக்கல. ஏன்னா அது கழுவணும், எல்லாமே பண்ணணும். அதுக்கு நம்ம 1 கிலோ அரிசிக்கு 15 ரூபாய் 20 ரூபா கொடுத்தாங்கன்னா அரைச்சி கொடுத்துருவாங்க. அதுக்காக நான் அரைச்சி வச்சுக்கிறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு வரும் இட்லி. பார்த்தீங்கன்னா நான் துணியிலலாம் போடலை, நான் அப்படியே தான் வச்சேன். இட்லி பாத்திரத்தில் தான் நல்லா நல்லா இருந்துருது. பார்த்தீங்கன்னா உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே கேக்கு மாதிரி அப்படியே உடையுது பாருங்கள். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சோண்டு நம்ம வேணும்னா வெந்தயம் போட்டுக்கலாம், இல்லைனாலும் ஓகே தான். நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இட்லி நல்லா சூப்பராகவே வரும். அதுக்கப்புறம் நான் சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிட்டோம். இட்லி தோசை மாவு இருந்துச்சுன்னா டக்குன்னு ஏதாச்சும் நைட்டில் கூட நம்மளுக்கு வேலை ஆகணும் அப்படின்னா ஒரு தோசையோ சாம்பார் ஒரு மதியானம் கறி குழம்பு வச்சிங்களா, ஒரு தோசை ஊற்றணுமா அப்படின்னு நைட்லேயே முடிஞ்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போட்ட வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய்.